அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். வீஸ் காப்போட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓ, ஜனநாயகன் கேசரி. எது நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ நடந்துட்டா, அதுதான் இப்ப நடந்திருக்கு. நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டணும். நேத்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது நான் ரியாக்ஷன் வீடியோ எடுத்திருந்தேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு வீடியோடா அது. ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இது பகவந்த் கேசரியா இல்ல என்ன படம், எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. தயவு செஞ்சு இது பகவந்த் கேசரியோட ரிமேக்கா மட்டும் இருக்க கூடாதா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் ஒரு அணிலா மாற போறேன். அணில் மூட் ஆக்டிவேட்டர். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. சரி வெயிட் பண்ண, எப்படியும் நம்ம தளபதி வருவாரு. அப்புறம் ஒரு ஃபோன் கால். வித்தரமா இருக்குடா. இந்த யானை வந்துச்சு பாருங்க, இது வந்து கட்சி கொடியில உள்ளது. ஏய் என்னடா இது, சம்பவமா இருக்கும் போலியே. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, தளபதியோட ஃபேன்ஸுக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. நின்னு பேசும். நான் சாதா மேன் தான் பேபி. அத செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும். இதை நான் இங்க பாத்துருக்கனே. இது பகவந்த் கேசரியோட செட்டு தான். ஏதோ ஒரு ஃபைட் சீன் வருமா அது? அந்த ட்ரக்னா பறந்து அப்படியே பாலையா வருவாரு. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷம் ஆர்மி அப்ளிகேஷன்ல உள்ள கையெழுத்து போடணும். இது ஒருத்தவனுக்கு நான் கால் பண்ணேன். இந்த ட்ரெயிலர் பார்த்து ஒருத்தன் கால் பண்ணோம். அவன் இருக்கா அங்க, இந்நேரம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஆமா மீக் கேசரி தானா? இது பெருமையா போட்டுக்கனா என்ன? சரி சரி இது பார்க்கலாம். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? ஆனா என்னதான் பகவந்த் கேசரியா இருந்தாலும் நல்லா இருக்கு. கேசரியா காட்சி கத்திரியா கிண்ட போறது அவங்க, பார்க்க போறது நம்ம தளபதி. பண்றது கேசரி. ஐயோ இதெல்லாம் வேணாம் நினைச்சேன். கடைசியா நம்மளையும் பகவந்த் கேசரி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க. வாயில நல்லா வரும், சொல்ல முடியல. இல்ல பகவந்த் கேசரியா இருந்தா நல்லா இருக்குங்க. வினோத்தோட ஸ்டைல் நல்லா இருக்கும். நம்பிக்கை வேணா யாரா தின்னு பாருங்கடா, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். எனக்கு நார்மலா வேண்டாம் பாருங்க, கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. மதன் கௌரிடா. ஆமா, எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் உண்மையிலே மதன் கௌரி தானா தெரியல, டக்குன்னு போயிருச்சு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. மதன் கௌரி ஆச்சரியமா இருக்கு. சொல்லவே இல்ல. ஆனா மதன் கௌரிக்கு இந்த படத்துல ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மைதான் போல. ஓஹோ, அப்ப தெரிஞ்சிருக்கு. இதுக்குள்ள வராது, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. ஓ, இது பொலிட்டிக்கல்
ஸ்டேட்மெண்டா? நல்லா இருக்குடா. தொண்டர்கள் கொந்தளிப்பாங்களே. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப திரும்பி போற ஐடியாவே இல்லையா? சொல்லிட்டாங்க. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. ஓஹோ, பயங்கரமான ஒரு இது பொலிட்டிக்கல் இருக்கும். சும்மாவே பொலிட்டிக்கல்ல பயங்கரமா வரும். எத்தனை பேர் போராட போறாங்களோ தெரியல இந்த படத்தை எதிர்த்து. டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க போல. ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல பகவந்த் கேசரி ரீமேக் பண்ற அளவுக்கான தமிழ் சினிமால கதை இல்ல. அதுவும் தளபதியோட லாஸ்ட் படத்துல. கேசரி தான் ப்ரோ. ஆமா எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. தலைவர் நின்னானா பிரியாணி ஆகும். நல்ல படம் தான். சும்மா இருங்கடா. நானே தேத்திக்கிறேன், என்னத்த செய்ய. அது வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. உண்மையா சொல்றேன், அதுல லாஜிக் இல்லாத நிறைய சீன்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி தான். தயவு செஞ்சு பகவந்த் கேசரி படத்தை மட்டும் யாரும் பாத்துறாதீங்க. இல்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். நீங்க தியேட்டர்ல ஃப்ரெஷ்ஷா போய் பாருங்க, அப்பதான் நல்லா ஆமா இருக்கும். ஆமா. எல்லாரும் சாப்பிட்டு சரி. என்ன பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத் மேல இருக்க நம்பிக்கைனா எனக்கு வலிமை படத்திலே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு துணி வந்துச்சு, அதுல மொத்தமா போயிடுச்சு. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் மாதிரி இருக்கும், அதுல வந்துட்டு நம்ம ஆளு வேற லெவல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா பகவந்த் கேசரி தான் கிண்டி வச்சிருக்காங்க. ஒருவேளை ரீமேக் தான், அது என்ன ஒருவேளை ரீமேக் தான். பயப்படாதடா, நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். ரீமேக்கா இருந்தா கூட ஹெச் வினோதோட இன்புட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. ஆனா ஒரு டயலாக் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ப்ரோ ஐ டோன்ட் கேர். இப்ப எல்லாரும் சொல்லலாம் அந்த டயலாக். பகவந்த் கேசரியா இருந்தாங்க, ப்ரோ ஐ டோன்ட் கேர். ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பகவந்த் கேசரியா இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. மத்தபடி ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. உண்மையை சொல்லித்தானே அவனோட தம்பி. ஒரு கமர்ஷியலா ஹிட் ஆகும் இந்த படம். இந்த ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஆமா. பார்க்கக்கூடிய ஒரு படமா ஆமா, ஆமா. இருக்கும். முக்கியமா தளபதியோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். ஆஸ்மானால எல்லாரும் தொண்டர்களுக்கும் வேற லெவல் ப்ரோ. ட்ரைலருக்கே எப்படினா படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அப்படினா கிளிச்சுறோம் ப்ரோ. கேக் அப்படி கிளிச்சுறாங்க. ஒரு அரசியல் இருக்காரா, அது கூட நிறைய டயலாக்ஸ் வருது, நிறைய சீன்ஸ் வரும் போல. அது தியேட்டர்ல பாக்கும்போது பிளாஸ்டா இருக்கும். பொதுவாவே தளபதி படங்கள்ல பொலிட்டிக்கல் டயலாக் இருக்கும். ஆனா இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியுது இல்ல. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆமா பொலிட்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கண்டிப்பா. படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி தான். அதுல பாலையாவோட ஓவர் பில்டப்பான டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த நோலாஜிக் சீன்ஸா இருக்கட்டும். சும்மா பணம் இருக்குன்னு உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. அதுதான் அந்த படத்தை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்துச்சு. மத்தபடி ஸ்டோரி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரி. ஆமா. அது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்டு வேற வாங்கியிருக்கு. ஆமா அது மறந்துட்டீங்களே எல்லாரும். இதெல்லாம் நாங்க சேர்ப்போம். என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நாங்க சேர்த்துருக்கோம். நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. ஆனா நீங்க அந்த பகவந்த் கேசரி படத்தை மட்டும் பார்க்கலினா, அப்படி ஒரு படம் இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா ஆமா. நான் ஆல்ரெடி பார்த்ததுனால எல்லாமே ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி பார்க்கலாம், படம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த பகவந்த் கேசரியோட ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹெச் வினோத் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல படமா தமிழ் ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு படமா கொடுத்திருக்காரு நம்புவோம். கொடுப்பாருன்னு நம்புவோம். அதுவும் ரோபோட்னா வேற வருது, அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். மூஞ்சே சரியில்லை. நீ பாப்பா. இப்படி வந்துடக்கூடாது. எவனாவது வந்துட போறான், பேசாத. பேசாத எவனா வந்துடா போறான். அடுத்து ஒரு சில மீம்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். கேசரி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாங்க. செம்மையா அடிக்க பண்ணிருக்காங்களா. பிளாஸ்ட் தான். ஒரு கட்சி வினோத்து, அனிருத், விஜய். இன்னைக்கு ஒரு புடி விஜயா. செம்மையா இருக்குடா, செம்மையா இருக்கு.
கேசரியில நெய்யை ஊத்தி முந்திரிய பிறந்து அடிடா. வேற லெவல்டா. கேசரியா இருந்தா என்ன, அல்வாவா இருந்தா என்ன, பிறஞ்சு அடிப்போம். அது பகவந்த் கேசரின்னு நினைக்கிறேன். ஐயோ அவன் அதையும் சாப்பிடாதா? ஐயோ இத வேற சொல்லிட்டு இருந்தாங்கடா. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது ஜெமினில தான் பண்ணிருக்காங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல ஃபேக்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே ஏஐ தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வாட்டர் மார்க்க ரிமூவ் பண்ணிட்டாவது போட்டுக்கலாம்டா. கிராப் பண்ணி கூட போட்டுக்கலாம்டா. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடாங்க தான் ஆனோம். வாங்க உங்களுக்கு தெரியும். கேசரின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. பிறஞ்சு அடிக்க வேண்டியதான். என்னென்னமோ நினைச்சுனடா. கண் கலங்க வைக்காதீங்க. ஃப்ரேம் பாருங்க ஜி. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அந்த யானை தரமான ஃப்ரேம்டா. அது ஸ்டார்டிங் பார்க்கும்போது நான் சரியா பார்த்தது. நான் கவனிச்சேன். அந்த யானை அதுக்கப்புறம் இத நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. வெறித்தனமா இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்கும்போது பிளாஸ்ட் தான் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? ஒரு ஃப்ரேமும் நெருப்பு மாதிரி இருக்கு சார். உண்மையாவே ஃபயரா தான் இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க. அந்த புல்லட்ல வர ஃப்ரேமா இருக்கட்டும், மேக்கிங்கா பாக்கும்போது நல்லாவே எடுத்திருக்காங்க. கேசரி தான், அதனால பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. சரிடா அத அடிக்கடி சொல்லலாம். அது அடிக்கடி சொல்லினே நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ஓ இந்த சீன் எப்படி இருக்குமோ இதெல்லாம் வச்சு தொலைச்சுறாங்க. மாதிரி இருக்கு. அங்கங்க கிரே ஹேர் கூட தெரியுது. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? தயவு செஞ்சு இந்த சீனை மட்டும் வச்சிராங்கடா. வச்சிராங்க. தயவு செஞ்சு வச்சிருவாங்களான்னு தோணுது. அப்படின்னா கேட்க போறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்புறேன், இந்த மாதிரி கிரிஞ்சு சீன் எதுவுமே ஜனநாயகத்துல இருக்காதுன்னு நம்புறோம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாணிச்சன் பத்தியில எல்லாம் இவனால வந்தது. சிறப்பு தொப்பி மட்டும் போய் சிறப்பு தொப்பி. இதுதான் உண்மையான மனக்குமுறையிலே. பரவாடா இப்பவே உண்மை தெரிஞ்சுது. தியேட்டர்ல போயிட்டு அதிர்ச்சி ஆகி அந்த அதிர்ச்சியோட ஒரு 4-5 நாள்ல நமக்கு கேப்ல வந்துட்டு மனசு ஆயிடும். அதானே பாத்துக்கலாம். என்ன பண்றது, மனசை தேத்திக்கிட்டு இதுதான் அப்படி சொல்லி தியேட்டர்ல போவோம். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. அங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கட்டும். ஆனா நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அந்த ரோபோட் தான் வருதுல இவர் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னா நீங்க இப்படி சொல்லிட்டு அங்க வந்து பாருங்க. ரிவ்யூ போடும்போது எல்லாரும் பாருங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாங்களா? பாருங்க, நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. கரப்பா முடிச்சு கிடக்க அதை பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிடுறேன். ஆமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போற கொல்ல பாக்குறாங்க. கரப்பா முடிச்சு சோதனை கட்டி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு. பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? வாரிசு படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குண்டா. இப்ப கேசரியா இருந்தா என்ன கொடுத்ததுங்க மாட்டேன். ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டல் வேற சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்ப அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். புசி ஆனந்தா இது புசி ஆனந்த் இல்ல புசி ஆனந்த்ல வேற ஒருத்தர். பெரிய படத்துல வந்துட்டு சமந்தாவோட ஆமா சமந்தா அப்பா அவர்தான். புசி ஆனந்த் நடிச்சா புசி ஆனந்த்ன்ட்டாங்க. அப்படி காட்டி விட்டாங்க. இல்ல அவர் இந்த ஆட்டோ டிரைவர் பாப்பா சாக்லேட் கொடுத்து உடம்புல கையை வச்சு அபியூஸ் பண்ண பார்த்தா சார். புடிச்சு வந்துட்டோம். பாரதீஸ் இவனை உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டி போங்க. இத ஃபுல்லா போட்டா காப்பிரைட் வந்துரும். உண்மையாவே பகவந்த் கேசரி படத்துல இந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்கும். குட் டச் பேட் டச் பத்தி பேசிருப்பாங்க. பெண்களுக்காக ஆமா பெண்களுக்காக அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் நான் சொல்லுவேன். டெய்லி இப்படிதான் இந்த சீன்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் வச்சா நல்லா தான் இருக்கும்.
இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எதிர்பாருங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்கு. சோ அத வந்துட்டு விஜய் எப்படி பேசியிருப்பாரு அது வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் ட்ரைலர். புஜி பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா? வயசுல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. ஆக்சுவலா பகவந்த் கேசரி படம் ஒரு நல்ல படம் தான். அந்த கிரிஞ்சு சீன்ஸ் தவிர சீன்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம மதன் கௌரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்டோரி கேட்காம கண்டிப்பா நடிச்சிருக்க மாட்டாரு. ஸ்டோரி நல்லா இல்லைன்னா அவர் நடிச்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்ன பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? நோ என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறா. இது கதையா இருக்குது. இது பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ எல்லாம் மாறி இருக்குதுங்க. கஜாவா இருக்குது படம். தூக்கி சொருகணும் உங்க வந்தாலும் கண்டிப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்படிதான் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அதை செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது செலிப்ரேட் பண்றதுக்கு ஒர்த்தான படமும் இருக்கும். அதிசயம் சொல்ல முடியாது. இது ஒரு கண்டுபிடிக்க நம்ம கடைசி படம் வேற. ஏன்னா பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் வரும். அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே வெறித்தனமா இருக்கும். அந்த ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கான எல்லா மொமெண்ட்ஸுமே இதுல இருக்கும். அப்புறம் டிவிக்கோட தொண்டர்களும் செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலியா பாக்குறதுக்கும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். சோ வந்துட்டு இது செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இப்ப நமக்கு வந்துட்டு இது கேசரி தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது ஒரு ஆச்சரியமா பாத்துட்டு இருப்போம். எப்படியா இருந்தாலும் இது சுமாரா தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல போவோம். ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுங்க, கேசரி கூட நல்லா கிண்டிருக்காங்களா அப்படி நமக்கு தோணிடும். அருமை அருமை இல்ல உண்மைதான். அதனால இது பகவந்த் கேசரி நமக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு குறைஞ்சதுமே நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆமா உண்மைதான். கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதான் சொல்லலாம், அந்த படத்துல அந்த டயலாக்ஸ் தான் கொஞ்சம் டூ மச்சா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஸ்ரீலீலாவோட ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆக்டிங்கா இருக்கும். ரொம்ப கியூட்னஸ்ன்னு கொஞ்சம் ஓவரா பண்ணிருப்பாங்க. அது நல்லா இருந்திருக்காது. ஆலயா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலதான் கொஞ்சம் டீசெண்டா நடிச்சிருப்பாரு. அந்த ரொம்ப ரொமான்ஸ் பண்ணாம அந்த ஃபுல்லா ஹீரோயின்ஸ் இடுப்புல ஆடுறது அந்த மாதிரி இருக்காம அந்த படத்துல அப்படிதான் நல்லா இருப்பாரு. அதாவது ஒரு நார்மலான ஒரு ஆளா இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். அந்த பொண்ணுங்களுக்கு இது பண்ண என்னெல்லாம் தொல்லை இருக்கு அதெல்லாம் பயங்கரமா பேசியிருப்பாங்க இந்த படத்துல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நேஷனல் அவார்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா, ஏன்னா இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனையெல்லாம் நிறைய பத்தி பேசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவை இந்த மாதிரி படத்துல இப்படி லேடிஸ்க்கு இதை பத்தி பேசுறதுனால இது கண்டிப்பா ரீச் ஆகும். அதான் விஜய் சொல்றாருன்னு போது அது இன்னும் கொஞ்சம் மேபி அத மெயின் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் குறை சொல்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஃபைட்டும் நல்லா இருக்கும். மேபி அந்த மாதிரி அந்த ஆன்டி சீன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வைப்பாங்கதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன இங்க அவங்க நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா அப்படின்னு இங்க சொன்னாங்க. இங்க வந்து நீங்க என்ன இளைய தளபதியா அப்படின்னு மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தளபதி தானே, இளைய தளபதியா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி அந்த டைலாக் ஏதாவது வச்சு தொலைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு. முன்னாடி இப்ப கேசரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் மைண்ட் செட்டப்பும் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சதுதான். கேசரி கொஞ்சம் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அது என்ன ஃபுல்லா வராம கொஞ்சம் பாதியா முடிச்சா நல்லா இருக்கும். ஃபுல் படமும் அப்படியே ரொம்ப எக்ஸ்பிரஷன் பண்ணி போய் அவங்களுக்கு பிடிக்காம அப்படி வந்து நிறைய படம் இருக்கு. ஆமா, தெரிஞ்சே போறதுனால இது கடைசி படம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த படமும் கிடையாது. அவ்வளவுதான். அது தெரியல, அதான் சொல்றல. நான் புக் பண்ணிருக்கோம், பாப்போம் இது எப்படி இருக்குன்னு. மேபி நாங்களும் ரிவ்யூ போடுவோம். ஒரு 4 மணி 5 மணிக்கு போடுவோம்னு நினைக்கிறேன். 12:20 தான் ஷோவே இருக்கு. ஏன் அப்படி தெரியல. ஷோ 9 மணி ஷோவே இல்ல. நான் புக் பண்ண ஒரு தியேட்டர்ல இல்ல. ஏன் 12:20 தான் ஃபர்ஸ்ட் ஷோவே வச்சிருக்காங்க. மேபி மத்த ஏதாவது இதுல தியேட்டர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் புக் பண்ணதுல இல்ல அங்க. காலையில இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமைல இருந்து 6 ஷோவோ 7 ஷோவோ இருக்கு. ஆனா திங்கக்கிழமைக்கு அப்புறம் வெறும் 4 ஷோவா ஆக்கி வச்சிருக்காங்க. எதனால படம் ஓடனாதான் கம்மி பண்ணுவாங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே கம்மி பண்ணி
விஜய் படத்துக்கு கம்மியே பண்ண மாட்டாங்க, இப்போ ஓவரா கம்மி பண்ணுவாங்க. அதான் பாலிடிக்ஸ் பிரச்சனை அதெல்லாம் நல்லாவே தெரியுது, ஓப்பனாவே தெரியுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னென்ன படம் வரும்போது இன்னும் என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்